நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டால், அந்த சதையெல்லாம் துண்டாக எடுத்துட்டு, அந்த எலும்பெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், துண்டாக எடுத்து நல்லா தட்டணும். தட்டி எலும்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கு பிற்பாடு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம், பூண்டு எல்லாம் எடுத்து எல்லாம் ரசத்துக்கு மாதிரியே எல்லாம் அரைக்கணும். அரைச்சி அது ஒரு ஏனத்தில் கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுக்கிட்டு மிளகு பொடி, இது மிளகாத்தூள், இது மஞ்சள் பொடி எல்லாம் கலந்து புளியும் கொஞ்சம் கரைச்சி அதெல்லாம் ஒன்றா கரைச்சி எல்லாம் ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கும் பிற்பாடு இந்த எலும்பை என்ன செய்யணும், இது எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு இந்த எலும்பை தூக்கி அதில் கொட்டணும். கொட்டி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கும் பிற்பாடு கொஞ்சம் எல்லாம் எலும்பெல்லாம் கொஞ்சம் வெந்து வர்ற மாதிரி இருந்தால்